ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை ஸ்வீட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. எதுக்காக அரிசி மாவு போடுறேன்னா தோசை வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும். சர்க்கரை வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு வரணும். மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் மாவு தோசைக்கல்ல ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப லேசாக வேணாம். இப்போது மேலே நெய் விட்டுக்கோங்க. ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், நெய் வேணாலும் விட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து இதை வந்து மெதுவாக திருப்புங்க. ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் தோசை வந்து உடஞ்சிரும். மெதுவாக எடுத்து உடையாமல் திருப்பிக்கோங்க. தோசை வந்து இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டான கோதுமை ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.